வெல்கம் டு சாய் கிச்சன். நம்ம இப்போ ரெடிமேட் சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து வைக்கிறோம். அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விடுறோம். ஆயில் விட்டதுக்கப்புறமா ஆயில் சூடாயிருச்சான்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு இலை போடுறோம், ஒரு பட்டை போடுறோம், கொஞ்சம் சோம்பு போடுறோம். அவ்வளோதான். இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். அது ஏன்னு கேட்டால் நம்ம கவிச்சு செய்கிறதுனால சிக்கனுங்கிறதுனால போடுறோம். 1/2 கிலோ சிக்கனை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதை நல்லா பிரட்டி விடணும். அதுக்குள்ளே ஒரு 1/4 டம்ளர் சின்ன வெங்காயம் எடுத்து குத்தி சதைச்சிட்டு அந்த சிக்கன் தலை மேலே போட்டுட்டு அதை நல்லா வணக்கி விடணும், எண்ணெய் பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டு இஞ்சி எடுத்துக்கணும். 4 பல்லு பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சி, அதையும் 1-2 குத்தி சதைச்சு அதே சிக்கன் தலைமையிலேயே மறுபடியும் போட்டுவிட்டு அதே ஒரு பெரட்டுறோம். நல்லா பெரட்டினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 4 பிஞ்சு பச்சை மிளகா, கொஞ்சம் வரமிளகா, இதையும் 1-2 குத்தி சதைச்சு நம்ம அதையும் அதன் மேலே போட்டு ஒரு பெரட்டி விடணும். பெரட்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலுக்கு தேவையானது கொஞ்சம் சோம்பு, 1 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் மிளகு நல்லா பொடி பண்ணிடணும். பொடி பண்ணிவிட்டு அந்த சிக்கன் மேலே அழகாக தூற்றி விடணும். நல்லா தூற்றி விட்டுட்டு அதை நல்லா ஒரு பெரட்டிட்டு ஒரு நல்ல பச்சை கருவேப்பிலை எடுத்து ஒரு கொத்து எடுத்து உருவி விட்டு அடுப்பை சிம்மில் போடணும். அப்போ தான் சிக்கன் நல்லா மெதுன்னு வரும். இப்போ பாருங்கள், எடுத்து மூடி திறந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச பொடியிலிருந்து கொஞ்சம் மீதியான பொடி எடுத்து அது மேலே மறுபடியும் போட்டு ஒரு பிரட்டிடணும். அழகான சிக்கன் வறுவல் ரெடி. இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். இந்த சிக்கன் செய்யும் பொழுது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டே செய்யணும். அப்போ தான் சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வரும். ஓகே.